கன்னிராசிக்கு 2026 எப்படி இருக்க போகுது? 2026 மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டுமெனில் சனி பகவானே துணை. மற்றவர்கள் சொல்வதை கேட்டு உங்கள் வாழ்க்கையை இங்கே எங்கும் இழந்து விடாதீர்கள். கட்சியில உயர் பதவி வேணும் அப்படின்னு நினைக்கிற கன்னிராசிக்காரங்க, சினிமா துறையை சேர்ந்தவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா தேவையில்லாத விரயம் செய்து கடன் வாங்கினால் உறக்கம் கெட்டுவிடும். கன்னிராசிக்காரர்கள் எந்த சிவனை வழிபடணும் பலன் பெறுவது? கன்னிராசிக்காரர்கள் தன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்து கொள்வதற்கு மதுரையில் இருக்கக்கூடிய இந்த கோயிலில் குபேரன் தன்னுடைய செல்வம் மேலும் மேலும் பெருகணும் அப்படின்னும், எந்த காலத்திலும் தனக்கு வறுமை வந்து விடக்கூடாது அப்படின்னும் வணங்கிய ஸ்தலம். திருமண தடை நீங்கவும் இந்த ஆதி சொக்கநாதரையும் மீனாட்சி அம்மனையும் போய் வழிபட்டு வந்தா வாழ்க்கை அப்படியே பொங்கிட்டே இருக்கும். சொல்ல வேண்டிய தேவாரம்: சிம்மாந்து சிம்பொழித்து ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. சுகமே சொல்லுசாமி. சுகமே சொல்லுசாமி. உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பொன்னான வணக்கங்கள். கன்னிராசிக்கு 2026 எப்படி இருக்க போகுது? அவர்கள் வாழ்வு வளம் பெற வழிபட வேண்டிய சிவன் என்ன தேவார பாடல் பாடணும்? கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சாமி, கிரகங்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றதை முதல்ல சொல்லிடுறோம். ஒரு கிரகம் யோகாதிபதியாக இருக்கும் பொழுது, கரணநாதனாக இருக்கும் பொழுது, உபகிரகமாக இருக்கும் பொழுது நன்மை செய்யும் அப்படின்னும், ஒரு கிரகம் முடக்காதிபதியாக இருக்கும் பொழுது, சூன்யாதிபதியாக இருக்கும்போது, வைநாசிக அதிபதியாக இருக்கும்போது, அவயோகியாக இருக்கும் பொழுது பிரச்சனைகள் செய்யும் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். அதில் இப்போது சனி பகவான் இவங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். எவ்வளோ நாள் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் மாதத்துக்கு மேலே 11ஆம் இடத்துக்கு வர்றார். இவ்வளவு நாளாக இவங்க ராசியிலேயே இருந்த தலைவர் கேது இப்போ தான் ரிவர்ஸில் 12ஆம் இடத்துக்கு போயிருக்கார். ஸோ இவங்க ராசிக்கு இப்போது சனி பகவான் 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். சனி 7ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பார். 10ஆம் பார்வையாக இந்த ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். சனி 3ஆம் பார்வையாக இங்கே 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 9ஆம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கும்போது 9ஆம் இடம் அப்படிங்கிறது கட்சி, அறக்கட்டளை. அப்போ கட்சியில் உயர் பதவி வேணும் அப்படின்னு நினைக்கிற கன்னிராசிக்காரங்க, சனி பகவான் நல்லா இருக்காரா இல்லையான்னு பார்த்துக்கணும். ஒரு சிலருக்கு கட்சியில் நல்ல பதவி கிடைக்கும். இப்போ ஒரு அடுத்த ஒரு மாவட்ட செயலாகிறது, ஒரு ஒன்றிய செயலாகிறது, வட்ட செயலாகிறது, ஏதோ ஒரு பதவி அடுத்தபடியாக இவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ரொம்ப நாளாக. அது கிடைக்கல அப்படின்னா அங்கே சனி பகவான் ஏதோ பிரச்சனைகள் இருக்காருன்னு அர்த்தம். கிடைக்குது அப்படின்னா சனி பகவான் இப்போ பார்த்து அதை கிடைக்க வைத்து விடுவார். அது ரொம்ப அருமையான விஷயம். ஒருவேளை நீங்கள் நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கீங்க, இதுக்கு ஏதேனும் பிரச்சனை யாராவது பண்ணிக்கிட்டு இருக்காங்களாங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா எத்தனையோ மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்படுகிறார்கள், எத்தனையோ ஒன்றிய செயலாளர்கள் பதவி பறிக்கப்படுகிறது. மீண்டும் அவங்க அந்த பதவியை பிடிக்கிறதுக்காக ரொம்ப சிரமப்படுறாங்க. இப்போ தேர்தல் வேறு வரப்போகுது. 2026 தேர்தல் வரப்போகிறது. நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் 2026 மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டுமெனில் சனி பகவானே துணை. அவர் பார்த்து ஓகே நல்லது பண்ணிட்டார் அப்படின்னா 2026 மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க தன் சிந்தனையில் அதிகமாக நம்பிக்கை உடையவர்கள். அவங்க எப்படின்னா ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள புதன் அப்படிங்கிறது இரட்டைப்புத்தன்மைங்கிறத நம்ம பார்க்குறோம். அவ்வளவு சாமானியமாக ஒரு முடிவை எடுக்க மாட்டார்கள். முடிவு எடுப்பதற்கு இயற்கை விடாது. அப்போது ஒரு முடிவு எடுக்கும் பொழுது இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத தனக்கு சாதகமாகவே எல்லாவற்றையும் முடிவெடுத்து கொண்டிருக்கக்கூடாது. பொதுவாக எது நல்லதோ அதை தான் இவங்க முடிவு பண்ணணும். இப்போ இயற்கை இவங்களுக்கு 2 செக் வைக்கும். இவங்களுக்கு சாதகமாக இவங்க முடிவு பண்ணுறதா இல்லை பொதுவாக முடிவு பண்ணுறதா அப்படின்னு 2 விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. இவங்களுக்கு சாதகமாகவே இவர்கள் முடிவெடுத்து கொண்டிருந்தால் இயற்கை இவர்களை வளர்த்தாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனைவியோடு, நண்பர்களோடு, நீண்டகால நண்பர்கள், நீண்ட காலம் பயணிப்பவர்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமேலே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு. இந்த 6-7 மாதமாகவே நிறைய பிரச்சனைகளை இவங்க சந்திக்கிறாங்க. அதில் நீண்ட காலமாக பயணித்தவர்கள் எல்லாம் இவர்களை விட்டு விலகுவது, இவர்கள் மீது ஏதேனும் குற்றம் சொல்வது, செய்யாத தவறுகளை செய்தேன்னு சொல்கிறது, இதெல்லாம் நடக்கும். ரொம்ப 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம். நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஒன்றா பழகிட்டு இருக்கலாம். அவங்க அவங்களுக்கு இவங்களுக்கும் மனக்கசப்பு ஏற்படுறதெல்லாம் இப்போ நடக்கும். இது யாராலையும் இதை தீர்த்தே வைக்க முடியாது. ஏன்னா 2 பேருமே தவறான புரிதல் இருக்காங்க. காரணம் சனி பகவான் 7லேருந்து பண்ணிகிட்டு இருக்கார். இவர்களை விட்டு நிறைய பேர் பிரிந்து செல்வது அப்படிங்கிறதும் இதில் நடக்கும். அப்போ நம்ம நிறுவனம் இருக்குது, நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார் ஒருத்தர்,
ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கார், ஒரு மேனேஜராக இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறார் அப்படின்னா நமக்கு வேணும்னு நம்ம தான் பேசணும். அவர் ஏதோ அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறாரு. அப்போ அதுக்கு என்ன காரணம்? உண்மையிலேயே அவர் போனால் பரவாயில்லையா, அவர் போனால் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னா அது கதை வேற. இவர் போனால் நம்ம நிறுவனத்தை சமாளிக்க முடியாது அப்படின்னா இறங்கி போகிறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் பேசுங்க. என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பேசுங்க. உட்காந்து பேசுனீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் சரியாகிவிடும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 2026 வளமாக இருப்பதற்கு, 2026 நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு, தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு, அடுத்தது நீங்கள் ஒரு அதிகாரத்துக்கு வர்றதுக்கு, நீங்கள் ஒரு மிகப்பெரிய இடத்தை நோக்கி பயணிப்பதற்கு நீங்கள் பேசிதான் ஆக வேண்டும். சில இடங்களில் விட்டு கொடுத்து தான் போயாக வேண்டும். நான் ஏற்கனவே ரொம்ப விட்டு கொடுத்துட்டேங்க, விட்டு கொடுத்து வாழ்க்கையே போயிடும் போல இருக்கு அப்படின்னா இந்த ஒரு வருஷம் நீங்கள் சனி பகவான் வெளியில் போகிற வரைக்கும், 7லேருந்து 8க்கு போகிற வரைக்கும், 8ல் போய் நீச்சமாகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏன்னா அஷ்டமச்சனி உங்களை எதுவும் செய்யாது. சனி பகவான் போய் 8ல் நீச்சம் தான் ஆக போகிறார். அதனால் கன்னிராசிக்காரங்களுக்கு எப்போவுமே அஷ்டமச்சனி பெருசாக பிரச்சனையே பண்ண மாட்டார். அடுத்து வேறு நமக்கு அஷ்டமச்சனி இருக்கே, நம்ம அதை வச்சு என்ன, அதுக்கு இப்பயே பயப்படாதீங்க. அஷ்டமச்சனிலாம் ஒன்றும் பண்ணாது. தலைவர் தான் 7லேருந்தே உங்களை வாட்டி வதைக்கிறாரு. அவர் என்ன சும்மா விட்றாரு உங்களை? 7லேருந்தே போட்டு தாளிச்சு எடுக்கிறாரு. அவர் 8க்கு போகும்போது நல்லது தான் நடக்கும். 8ஆம் இடத்துக்கு வரும்போது நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தில் தான் இருப்பீங்க. அதனால் 7ஆம் இடத்தில் அவர் இருப்பதை சரி செய்து கொள்ளுங்கள். நல்ல நண்பர்களை, நல்ல வேலையாட்களை, மனைவியை, கணவனை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி கடையில் பிரச்சனை, அடிக்கடி சண்டை இருந்தால் உட்காந்து பேசுங்க. சனி பகவான் வந்ததுலேருந்தே உங்களுக்குள்ள பிரச்சனை தான். கணவன் மனைவிக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். மனைவி நம்ம சொல்கிற எதையுமே அவர் கேட்க மாட்டார் அப்படின்னு மனைவி நினைப்பாங்க. கணவன் நம்ம சொல்கிற எதையுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு சில சந்தேகங்கள் கூட இதில் வந்து எழும். நம்ம இல்லாமல் இவர் வேற யார்ட்டையே பேசிகிட்டு இருக்காரோ அப்படின்னு மனைவி நினைப்பது, இல்லை நமக்கு தெரியாம மனைவி வேறு ஏதாவது செய்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி கணவன் நினைப்பது, ஒரு சில சந்தேகங்கள் இவர்களுக்குள் எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் உங்களுக்கு நாங்கள் அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், உங்களை வந்து நான் நல்லா வச்சுக்கிறோம், நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க சாமி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே 40,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்களா, நாங்கள் வந்து 50,000 ரூபா கொடுக்குறோம், உங்களை ரொம்ப நல்லா வச்சுக்கிறோம். அவர் அந்த கம்பெனியில் 10 வருஷமாக இருந்திருப்பார். 5,000 ரூபா சம்பளத்துலேருந்து 50,000 ரூபா சம்பளத்துக்கு வந்திருப்பார், 40,000 ரூபா சம்பளத்துக்கு வந்திருப்பார். இன்னும் 10,000 ரூபா கூட கொடுக்குறோம், உங்களை ரொம்ப நல்லா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசி இவங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே போய் நட்டாத்தில் விட்டுருவாங்க. 6 மாதம் கழித்து வேலையில் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க. ஏன்னா குரு மாறுறாருல, குரு மாறுற 6 மாதத்துக்குள்ளே ஓகே. மாறினவுன்னு என்ன ஆகுனா அந்த கம்பெனிக்கு அவங்க எதிர்பார்த்தது இவர்கிட்ட இருக்காது. இங்கே ஒரு பாண்டிங்கில் இருக்குது. இவர் அந்த கம்பெனியில் ஒரு 10-20 வருஷமாக இருந்திருக்காருல்ல, 5 வருஷம் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அந்த ஓனருக்கு இவருக்கும் ஒரு பெரிய ஒரு பாண்டிங் இருந்திருக்கும் இல்லையா. இந்த பாண்டிங் அங்கே ஏற்படாது. இதே ஓனர் மாதிரி அவர் இருப்பார் நம்ம நினைக்கக்கூடாது இல்லை, அதே மாதிரி அவங்க இருப்பாங்க இவங்க இருப்பாங்க நம்ம நினைக்கக்கூடாது இல்லையா. சக ஊழியர்கள் நண்பர்கள் அப்படியே இருப்பாங்க நம்ம நினைக்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி அடுத்தவர்கள் சொல்வதை கேட்டு உங்கள் வாழ்க்கையை இங்கே எங்கும் இழந்து விடாதீர்கள். இதை விட ஒரு உயரம் கிடைக்கும் அப்படின்னு நம்பி அடுத்த கட்சிக்கு போகிறது அல்லது அடுத்த கம்பெனிக்கு போகிறது, அந்த மாதிரி அடுத்தவங்க சொல்கிறத கேட்காதீங்க. இயற்கையாகவே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது. நீங்களாம் மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இறை வழிபாட்டோடு இறைவனிடம் கேட்டு அதை மாற்றிக்கிங்க. பேராசையில் எங்கும் மயங்கி விடாதீர்கள். ஏன்னா அடுத்தவர்கள் உங்கள் இடத்தை ஆக்குபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழே யாராக இருப்பாங்க, அவங்க என்னென்னா இருந்தாலும் போயிட்டு அந்த பொசிஷன் நமக்கு தானே அப்படிங்கிற மாதிரி இந்த மாயாண்டி குடும்பத்தால், ஏப்பா நீ ஜத்திட்டு அந்த செருப்பு எனக்கு தானப்பா, அந்த மாதிரிலாம் சில நேரத்தில் நடக்கும். இவரை எப்படி கிளப்பி விடுறது சார், அது ரொம்ப அருமையான கம்பெனி சார், ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க சார், என்னென்னா நம்மளால் கிளப்பி விட்டு நான் கீழே கிழமை அந்த போஸ்டிங்க்கு வந்துடுவேன். நம்மளால் அங்கே போய் சிரமப்பட்டு வேலையை அங்கே செட் ஆகாமல் திரும்பி இந்த கம்பெனிக்கும் வர முடியாமல் இடையில சிக்கிக்கிற மாதிரியான பிரச்சனைகள் 2026 இருக்கிறது. இது முதல் 6வது மாதமா 2வது 6வது மாதமா அப்படின்னு முடிவு செய்கிறது குரு தான். குரு வந்து இப்போ ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 10ஆம் இடத்துல உங்களுக்கு ஆல்ரெடி போன வருஷம் 5ஆம் மாசமே வந்துட்டார். 2025 5ஆம் மாசமே வந்துட்டார். ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, வேலை நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா 10ஆம் இடத்துல நல்லதுதான் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கார். ஓகே டன். இந்த 6ஆம் மாசம் வரைக்கும் நல்லதே செய்வார், பிரச்சனையே கிடையாது. 11க்கு வரும்போது லாபஸ்தானத்துக்கு தான் வர்றார். இன்னும் உங்களை நல்லா தான் வச்சிருப்பாருன்னு விட்டுறணும். குரு எங்கேயா பாதிக்கப்பட்டு 5ஆம் மாசத்துலேருந்தே உங்களுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுங்க, அப்போ நீங்கள் வந்து வேற கம்பெனி மாறக்கு முயற்சி பண்ணலாம். 6ஆம் மாதத்துக்கு மேலே இதை விட நல்லா வளர்ச்சி அப்படியே மாறினா கூட 6ஆம் மாதத்துக்கு மேலே மாறுங்க. குரு மாறுறாரு இல்லையா 11க்கு மாறுறதுக்கு அப்புறமேலு நீங்கள் வந்து வேற கம்பெனிக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது வேற ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கு முயற்சி பண்ணுங்க. வேற என்ன வேணாலும் செய்யுங்க. 6வது மாதம் வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள்
தன் வாழ்க்கையில் முக்கியமான முடிவு எடுக்காமல் இருப்பது சிறப்பு. அடுத்தவர்களை நம்பி செய்யாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. சினிமா துறையை சேர்ந்தவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா வாங்க நான் பார்த்துக்கிறேன், நான் பாதி பணம் போறேன், நீங்க பாதி பணம் போடுங்க, இல்லை நமக்கு தெரிஞ்ச கதை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்காக பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி யாராவது சொல்லி கேட்டு போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா படம் நிச்சயமாக மாட்டிக்கொள்ளும். நிறைய பேர் கன்னிராசிக்காரர்கள் இதில் படத்தை எடுத்து வச்சு ரிலீஸ் பண்ணாத நிறைய பேர் கன்னிராசியிலே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 10 வருஷமாச்சுங்க அந்த படம் எடுத்து, 12 வருஷமாச்சுங்க, 20 வருஷமாச்சுங்க, ரிலீஸே ஆகாமல் அந்த படம் போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த ப்ரொடியூசரோ அல்லது இயக்குனரோ நிச்சயமாக அந்த படத்தின் கதாநாயகனோ 3 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் கன்னிராசியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் அப்படி இருந்தால் இறைவனுடைய துணையோடு நீங்கள் உங்களை சரி பண்ணிக்கணும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், 6ஆம் இடத்தில் தலைவர் வந்திருக்கிறார். ஏன்னா 6ஆம் இடத்துல கும்பத்தில் சதயம் நட்சத்திரத்தில் 24/11 ராகு பயணிக்கிறார். கடன் பெற வைப்பார். இது வரைக்கும் நீங்கள் கடன் ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா தாங்க முடியாத கடனை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிப்பார். 6ஆம் இடம்ங்கிறது ருணம், ரோகம், சத்ரு, தேவையில்லாத எதிரி, தேவையில்லாத கடன், தேவையில்லாத அவமானம், தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் 6. அப்போ 6ஆம் இடத்துக்கு ராகு இந்த பிரச்சனையை உங்களுக்கு தூண்டுவார். அதை மட்டும் இல்லாமல் பார்த்துங்க. தேவைக்கு கடன் வாங்குங்கள், தேவைப்பட்டால் மட்டுமே கடன் வாங்குங்க, தேவை இல்லையா கம்முன்னு விட்டுருங்க. கடன் வாங்கி தான் அதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வேற வழி இல்லை அப்படின்னா நீங்கள் கடன் வாங்குறது ஓகே. ஆனால் பெருமைக்காக இங்கே கடன் வாங்குறது, நீங்கள் நம்ம ஒரு ஃப்ளோர் போதும் வீடு கட்டுறீங்க, ஒரு ஃப்ளோர் போதும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா யார் உங்களை தூண்டினாலும், சனி தூண்டினாலும் ராகு தூண்டினாலும் ஒரே ஃப்ளோர் போதுன்றதை விட்டுருங்க. நீங்கள் ஐடியா கேட்டு சரி மேலே 2 ரூம் எடுக்கலாமே, கொஞ்சம் என்ன செலவாயிர போகுது, கம்பி தான் நிற்கிது, காங்கிட்டு மட்டும் என்ன எல்லாம் சும்மா வருது. நீங்கள் முதல் ஃப்ளோர்லேருந்து 2ஆவது ஃப்ளோர் கட்டி கடன் வாங்கினவங்க தான் நிறைய பேர் சாமி. அதனால் எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு ஃப்ளோர் போதுன்னா பின்னாடி பணம் இருக்கும்போது இன்னொரு ஃப்ளோர் பண்ணிக்கலாம். இப்போ நீடு இல்லைன்னா கம்முன்னு விட்டுருங்க. ஒரு கார் வாங்க போகிறீங்க, ஃபஸ்ட்டு போய் ஒரு காரை பார்க்குறீங்க, 8 லட்ச ரூபா, 9 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு கார் பார்க்குறீங்க அப்படின்னா ஓகே. நீங்கள் எப்போவுமே இந்த விற்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க சேல்ஸ்மேன், அவங்க வேலை என்ன, இருக்கிறத விட நான் அதிகமாக ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கொடுக்குறதா அவங்களோட வேலை. சார் இதை விட இந்த ஃபியூச்சர் அதில் நல்லா இருக்குது சார், ஒரு 16 லட்ச ரூபா தான் சார் அப்படிங்கும்போது நமக்கு என்ன தோணும், 5 சீட்டருக்கு போகலாமா 7 சீட்டருக்கு போகலாமா. நீடு இல்லாமையே போய் ஒரு 7 லட்சம் 8 லட்சம் தேவையில்லாமல் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. அதனால் நீடு இருந்தால் நம்ம 4 பேர் தான் இருக்கோம், சின்ன கார் போதும், காரே இல்லாமல் ஒரு நாள் இருந்தோம், இந்த கார் போதும் அப்படின்னா அதோடு நிறுத்திங்க. சார் இல்லை சார் நாங்கள் அதை பார்க்கல சார், அந்த செக்மெண்ட் வேணாம் சார், நம்ம இந்த செக்மெண்ட்லேயே பார்த்துக்கலாம் சார், இதுக்குள்ளே இருக்கிறத சொல்லுங்கள் சார் அப்படின்னு அதுக்குள்ளே மட்டுமே நீங்கள் இருக்கணுமே தவிர இதை விட 16 லட்சம் 20 லட்சம் 22 லட்சம் போகும்போது என்ன ஆகும், நீங்கள் போனது 10 லட்சம் வாங்கினது 20 லட்சம், 10 லட்சம் எச்சா கடன் யார் கட்ட போறா, சேல்ஸ்மேனாக கட்ட போறாரு இல்லை. அவங்கள பொறுத்தவரை காரை வித்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு சர்வீஸுக்கு ஷோரூமுக்கு போனீங்கனாலே சிரிச்சுக்கிட்டு வணக்கம் வைக்கிறது இல்லை. அதனால் எத்தனையோ ஷோரூமில் பார்த்துட்டேன், நீங்கள் கார் வாங்க போகும்போது வணக்கம் வணக்கம் வாங்க 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 அப்படின்னு குடிஞ்சு கும்பிட்ற பல பேர் நம்ம ஃபஸ்ட்டு சர்வீஸ் போனால் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா, அதோட சரி. ஏன்னா நம்ம தான் கார் வாங்கிட்டோம்ல, இதுக்கப்புறம் திரும்ப கார் வாங்க மாட்டோம்ல, எல்லா இடத்துலையும் இது இருக்குது. அதனால் உங்களுக்கு என்ன வேணும், ஒரு நகைக்கடைக்கு போகிறீங்க, ஒரு மோதிரம் எடுக்கலான்னு போயிருக்கீங்களா, உங்கள் பட்ஜெட் ஒரு மோதிரம் அப்படின்னா மோதிரத்தோடு நிறுத்திக்கணும். அங்கே போயிட்டு வளையல் நல்லா இருக்குது ஓகே, கொஞ்சம் இஎம்ஐ எடுத்து இந்த ஆப்பில் கொஞ்சம் இஎம்ஐ எடுக்கலாம், பேங்க்கில் கொஞ்சம் இஎம்ஐ எடுக்கலாம், இந்த இருக்கிற காசை கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கா செலவு பண்ணலாம் அப்படின்னு ராகு தான் இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணுவார். இதில் என்னென்னா ராகு கடன் செய்து 12ஆம் இடத்துல இருக்கார கேது, அவர் உங்கள் உறக்கத்தை கெடுப்பார். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன்றாங்க. அப்போ எப்படி அவன் கலங்கி நிற்கிறான், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவனுக்கு ஓமை எது சொல்கிறாங்க பாருங்க, கடன் பட்டார் நெஞ்சம் போல். நீங்கள் மனிதர்கிட்ட வாங்கிட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடலாம், பேங்க் கான்டாப்லாம் சொல்ல முடியாது, 2ஆம் தேதி இஎம்ஐ வந்துடும், இல்லைன்னா சிபில் ஸ்கோர் லாக் பண்ணிடுவான், அதுக்கப்புறம் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. 6ஆம் இடம் கடன், 12ஆம் இடம் விரயம், தேவையில்லாத விரயம் செய்து கடன் வாங்கினால் உறக்கம் கெட்டுவிடும். நீங்கள் ராகு கேதுக்கள் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது நல்லபடியாக உங்களுக்கு கடனே வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த பிஸ்னஸ் டெவலப் ஆகும். 12ஆம் இடம்ங்கிறது வெளிநாடு, வெளிநாடு உறவு, வெளிநாடு பிஸ்னஸ் அல்லது வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது, அதன் மூலியமாக ஆதாயங்கள் கிடைப்பது, நிம்மதியான உறக்கத்தை பெறுவது, நீங்கள் அயன சயனம் மகிழ்ச்சியாக இருப்பது. 10ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால பதவி, பட்டம், புகழ், பெயர், கர்மா இதெல்லாம் சிறப்பாக இருப்பது, புதிதாக உங்களுக்கு ஒரு பதவி கிடைப்பது,
நீங்கள் புகழின் உச்சிக்கு அடைவது, 7ஆம் இடத்தில் இருப்பதால் மனைவியால் லாபங்கள் பெறுவது, இது எல்லாமே கிரகங்கள் நன்றாக இருக்கும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும். ஒருவேளை இது எதுவும் சிறப்பாக இல்லை என்றால் அவர்கள் சிவபெருமானை வழிபட்டு இதை சிறப்பாக செய்து கொள்ள வேண்டும். கன்னிராசிக்காரர்கள் எந்த சிவனை வழிபடணும் பலன் பெறுவதற்கு? கன்னிராசிக்காரர்கள் தன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்து கொள்வதற்கு மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் உடனமர் ஆதி சொக்கநாதர். நீங்கள் மீனாட்சி அம்மன் கோயில் எல்லாத்துக்கும் மதுரையில் தெரியும். ஆனால் தனியாக இன்னொரு மீனாட்சி அம்மன் கோயில் மதுரையிலே இருக்குது. அங்கே சுவாமி பேர் ஆதி சொக்கநாதர். இங்கே சுந்தரேஸ்வரர் சொக்கநாதர்னு கும்பிட்றோம். இவர்களுக்கெல்லாம் மூத்த கோயில் ஒன்று அங்கே இருக்கிறது. இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமே ஸ்தல விருட்சம் கட்டம்ப மரம். கட்டம்ப வனத்தில் இந்த கோயில் இருந்திருக்கிறது. அம்பாள் மீனாட்சியாகவே இருக்கிறார். ஆதி சொக்கநாதர் இருக்கிறார். மதுரை சிம்மக்கல்ல இந்த கோவில் இருக்கிறது. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா இவங்க கன்னிராசிக்காரங்க மிக பிரம்மாண்டமான ஒரு மாற்றத்தை அடைந்தே தீர்வார்கள். இந்த கோயிலில் குபேரன் தன்னுடைய செல்வம் மேலும் மேலும் பெருகணும் அப்படின்னும், எந்த காலத்திலும் தனக்கு வறுமை விடக்கூடாது அப்படின்னும் வணங்கிய ஸ்தலம். சிவபெருமான் குபேரனுக்கு அருளிய ஸ்தலம். என்னாலும் உன்னுடைய பொன் பொருள் பெருகிட்டே இருக்கும்பா அப்படின்னு சொல்லி அருளிய ஸ்தலம் என்பதால் உங்களுடைய பொன் பொருள் பெருகிக்கொண்டே இருக்கவும், திருமண தடை நீங்கவும் இந்த ஆதி சொக்கநாதரையும் மீனாட்சி அம்மனையும் போய் வழிபட்டு வந்தால் வாழ்க்கை அப்படியே பொங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு மிக பிரம்மாண்டமான மாற்றம் ஏற்படும். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மீனாட்சி அம்மன் கோயிலுங்க. ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, மீனாட்சி அம்மன் கோயில்னால நம்ம மதுரை சென்ட்ரல் இருக்கிற மீனாட்சி அம்மன் நினைச்ச கூடாது. மதுரை சிம்மக்கல்ல இருக்கக்கூடிய ஆதி சொக்கநாதர், அவரை போய் கும்பிடணும். சிம்மக்கல்ல கோயில் இருக்கிறது. பல பேருக்கு இது தெரியறதில்ல. பல பேர் அந்த உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். 2வது கோவில் சென்னை கோவூர் சுந்தரேஸ்வரர். சௌந்தரநாயகி அம்பாள் உடனமர் சுந்தரேஸ்வரர் சுவாமி. இது சென்னை கோவூர். இதில் சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். கோவூர்னு போட்டாலே எல்லாம் டீட்டெயிலாகவே கோயில் டீட்டெயில், ஸ்தலவரிசை டீட்டெயில் எல்லாமே அதில் வந்துடுது. இந்த சுவாமியை போய் வழிபடும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு குழந்தைக்காக காத்திருப்போர், திருமணத்துக்காக காத்திருப்போர், அல்லது பொருளாதாரத்துக்காக பிரச்சனைகள் இருப்போர், நீங்கள் ஒரு அருமையான ஒரு மருந்து இந்த கோவில். 3வது கோவில் திருவேற்காடு வேதபுரீஸ்வரர். ஏன்னா கன்னிராசி அப்படிங்கிறதே புதன். கல்வியில் சிறந்து விளங்குறது, ஞானத்தில் சிறந்து விளங்குவது, நீங்கள் போன கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பாக மாறுவதற்கு வேதங்களில் நாயகனான 4 வேதங்களும் இறைவனை வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்தலத்துக்கு ஒரு வரலாறு உண்டு. 4 வேதங்களும் 4 மரமாக இந்த கோயிலுக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பன்னெடுங்காலமாக நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த அருமையான கோவில் நீங்கள் திருவேற்காட்டில் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் போய் வழிபாடு செய்யலாம். 63 நாயன்மார்களில் மூலக்க நாயனார் அவருடைய பிறந்த ஊர் இது. இதுவும் ரொம்ப பழமையான கோவில். தேவார பதிகமெல்லாம் பாடப்பட்ட ஒரு கோவில். கன்னிராசி அன்பர்கள் 2026 வாழ்க்கை வளமாக இருக்க, மகிழ்ச்சியாக இருக்க, அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு அனைத்திலும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த கோவில் உங்களை வாழ்வாங்கு வாழ வைக்கும். அருமை சாமி. இவங்க சொல்ல வேண்டிய தேவாரம் சிம்மாந்து சிம்புளித்து அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த தேவார பாடலை இவங்க சொல்லலாம். இதுவும் சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய அருளிய தேவாரம் தான். சிம்மாந்து சிம்புளித்து சிந்தனையில் வைத்துகந்து திறம்பா வண்ணம் கைமாவின் உரிவை போர்த்து அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த அருமையான பாட்டு. இது வாய்ஸில் கேட்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். சிம்மாந்து சிம்பொழித்து அப்படின்னு அப்படி ஆரம்பித்த அந்த பாட்டு சோலார் சாயவருடைய குரலில் கேட்டால் அப்படியே தினசரி கேட்கக்கூடிய பாடல்களில் இந்த பாடல் ஒன்று. ரொம்ப அருமையான பாடல் இது. இந்த பாடலை தினசரி இவங்க பாராயணம் செய்து வரும் பொழுது இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரியாகும். இதில் இந்த தேவாரங்களை நீங்கள் கேட்கும் பொழுது ஆரம்பத்தில் இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையோட சேர்த்து படித்தா தான் பொருள் புரியும். லிரிக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா கூகுள்லேயே தெளிவாக உங்களுக்கு வந்துடுது. இந்த பாடலை வீட்டில் ஒலிக்க விட்டு நீங்கள் அதோட சேர்ந்து நீங்கள் பாட உங்களுக்கே அது மனப்பாடம் ஆகிடும். நீங்கள் தினசரி அதை பாடிட்டு வரலாம். வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த தேவாரங்களை நம்ம பாட சொல்கிறோம். தேவாரம் பாடக்கூடிய வீடுகளில் நீங்கள் 4 வர்றாங்க, சிவபெருமான் வர்றார், அம்பாள் வர்றாங்க, அப்பா வந்தால் மகன் முருகன் வருவார், விநாயகர் வருவார், அம்பாள் வந்தால் எல்லாமே வரும். தினசரி தேவாரம் பாடிக்கிட்டே வரும் பொழுது அந்த வீடே சுபிக்ஷம் அடையும். அந்த வீடு வாழ்வாங்கு வாழும். நம் முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நமக்கு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம அதை சரி செஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த தேவாரத்தையும் திருவாசகத்தையும்
திருப்புகளையும் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால் இந்த தேவார பாடலை தினசரி பாராயணம் செய்யுங்கள். பெண்களுக்கு மாத விளக்கு இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பூஜை அறைக்கு வெளியில் உட்காந்து பண்ணுங்கள். கோயிலுக்கு போகும் பொழுது பிரதோஷ காலங்களில், அமாவாசை, பௌர்ணமி, நீங்கள் எந்த சிவன் ஆலயத்துக்கு போனாலும், நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் இந்த தேவாரத்தை பாடி நீங்கள் வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். வாழ்க்கை 2026 நீங்கள் நினைத்ததை விட பிரம்மாண்டமான வருடமாக இருக்கட்டும். அருமை சாமி, நெஞ்சார்ந்த நன்றிகள். சுகமே சொல்லுங்க சார். சுகமே சொல்க சார்.